அதுக்குள்ள பார்ட்டி கீர்த்தின்னு ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாங்கக்கா, என்னாலேயும் இந்த பசங்களோட தொல்லையை தாங்க முடியல. என்ன பண்றது, நம்ம பெத்ததுங்க இப்படி இருக்குதுங்க. அதை கூட பொறுத்துக்கலாம்க்கா. அதனாலும் இந்த பார்ட்டிக்காக 4 கேக்கு நீ பண்ண சொல்லியிருக்காங்க. என்னால முடியுமா? 2 மணி நேரம் ஆயிடுச்சு தெரியுமா? ஓ, உங்களுக்கு கேக்லாம் பண்ண தெரியுமா? சூப்பர் சூப்பர். எனக்குலாம் அது எதுவுமே தெரியாது. நமக்கு சாம்பார் மட்டும்தான் வைக்க தெரியும். கேக்கு பண்றதுலாம் ரொம்ப ஈஸி தான், வேலை தான் ரொம்ப அதிகமா இருக்கும். சரிக்கா, அந்த பசங்களாம் வந்துருவாங்க, நான் வீட்டில் போய் வேலையை பார்க்குறேன். அட கடவுளே, நமக்கே பேசுறதுக்கு இவ மட்டும்தான் இருந்தா, இப்ப இவளும் போயிட்டாளா? இப்ப நம்ம யார் கூட பேசுறது? இந்த சௌத்தைய பார்த்து பேசிட்டு இருக்க முடியும்? ஐ, இதோ பாருயா பேனர், 2 மொச குட்டிலாம் இருக்கு. வாவ், சூப்பரா இருக்கே. நல்ல கண்ணாடிலாம் போட்டுட்டு இருக்கே. என்ன நம்ம மட்டும்தான் வந்திருக்கோம், யாரையுமே ஆள காணோம். என்னடா மணி, அதுக்குள்ள வந்துட்டியா? இப்பதான் எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க கார்ல. அப்படியா? அவங்க சீக்கிரம் வந்தால் தானே பார்ட்டியை ஸ்டார்ட் பண்ண முடியும். அவங்களுக்காக பேனர்லாம் நான் ஒட்டி வச்சிருக்கேன் பாத்தியா? அட ஆமா, இந்த பேனரும் நல்லா தான் இருக்கு. பார்ட்டின்லாம் போட்டுட்டு இருக்கே. என்னதா புளியங்கொட்டை, வெளியே வெயில் அடிச்சிட்டு இருக்கு, நீ ஸ்வெட்டரு கிளவுஸ் எல்லாத்தையும் போட்டு வந்திருக்க. டேய், உனக்கு வெயில் அடிக்குது, வெளிய போய் பாரு எவ்வளவு பனியா இருக்குதுன்னு. என்னதா இன்னும் மாம்பழத்தை காணும்? உன் கூட தானே எப்பவுமே சுத்திட்டு இருப்பான். அவன் இன்னைக்கு 1/2 மணி நேரம் லேட்டா தான் வருவானா. டியூஷன் முடிச்சிட்டு தான் வரணுமா. டியூஷன் வேற மாம்பழம் போறானா? சரி சரி, அவனுக்கு வெயிட் பண்றதுக்கு பதிலா நம்ம சீக்கிரம் பார்ட்டியை ஆரம்பிச்சிடலாம். முதல்ல நான் டேபிள் எடுத்துட்டு வரேன். இங்க பக்கத்துல தான் டேபிள் வச்சிருக்கோம். டேபிள் வச்சு நான் ஒரு கேக் பண்ணிருக்கேன். நானே கையால செஞ்சது தெரியுமா? நான் அதை எடுத்து இங்க வைக்கிறேன். எல்லாரும் டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எங்க அம்மா கூட 4 கேக் பண்ணிருக்காங்க. எங்க அம்மா கிட்ட நான் 5 கேக் வேணும்னு சொன்னேன். எங்க அம்மா 4 கேக் தான் பண்ணி கொடுத்தாங்க. 10 மணி தெரியல. நான் ஜூஸ்லாம் கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா? நீங்கெல்லாம் என்ன கேக்கு ஜூஸ்ன்னு கொண்டு வந்திருக்கீங்க? நான் ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் வச்சிருக்கேன். எல்லாரும் கொண்டு வந்ததை முதல்ல சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அதை பார்க்கலாம். சரி, நான் டேபிள் கொண்டு வந்து இங்க போட்டுட்டேன். இப்போ யார் யாரெல்லாம் என்ன கொண்டு வந்திருக்கீங்களோ டேபிள் மேல அடுக்குங்க. சூப்பரா இருக்க போகுது, ஜாலி ஜாலி, நிறைய சாப்பிடலாம். நான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் ஜூஸும் கொண்டு வந்திருக்கேன். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வச்சிட்டேன், நான் ஜூஸும் வச்சிடுறேன். ஜூஸ் ஆனா 2 தானே கொண்டு வந்தேன். நீ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கொண்டு வந்திருக்கியா? நான் கேக் கொண்டு வந்தேன் ஆல்ரெடி சொன்னேன்ல. நான் ஒரு கேக் முதல்ல வைக்கிறேன், அதை சாப்பிட்டு முடிச்சிட்டு மீதி கேக்லாம் சாப்பிடலாம். என்ன ரூபி, கேக்னு சொன்ன, அது மேல க்ரீமே இல்ல. என்ன க்ரீமே இல்லாம கேக் வாங்கிட்டு வந்துட்டியா? நான் இது ஒண்ணும் வாங்கல, எங்க அம்மாவே செஞ்சது ஓவன்ல வச்சு தெரியுமா? அது மேல க்ரீம் எதுவுமே போடாம சாப்பிட்டா தான் ரொம்ப நல்லா இருக்கும். இது பட்டர் ஸ்காட்ச் கேக், உள்ள பட்டர் ஸ்காட்ச் சீரம்லாம் போட்டுருக்கோம். அப்படியா? கேக்கும்போதே வாயில எச்சி ஊறுது, சீக்கிரம் சாப்பிடணும். நான் கொஞ்சம் பூந்தி லட்டு கூட கொண்டு வந்திருக்கேன். என்னது, பூந்தி லட்டுவா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, எல்லாரும் கொண்டு வந்ததை வச்சாச்சு. மணி, நீ ஏதோ ஸ்பெஷலா கொண்டு வந்தேன்னு சொன்னல, அது காட்டு. அதெல்லாம் முடியாது. நீங்கள் இப்போ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு கேக்கு பூந்தி லட்டுலாம் வச்சுருக்கீங்கள்ல, அதிலெல்லாம் எனக்கு ஷேர் கொடுக்கணும். அப்படின்னா தான் நான் கொண்டு வந்த ஸ்பெஷல் ஐட்டமில் உங்களுக்கு ஷேர் கொடுப்பேன். இல்லைனா நான் கொண்டு வந்ததை மட்டும் நீங்கள் எல்லாரும் சாப்பிட்டுட்டு எனக்கு நீங்கள் இதில் கொடுக்கவே மாட்டீங்க. இதெல்லாம் ரொம்ப ஓவர் தான். சரி, நான் கொண்டு வந்த பூந்தி லட்டுவை கொஞ்சம் எடுத்துக்கோ. குடு, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் போல், ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. நான் ஃபுல்லாக காலி பண்ணிட்டேன்ப்பா. நெக்ஸ்ட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸா? கொடுங்க, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் நான் சாப்பிட்றேன். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஃபுல்லாலாம் சாப்பிட கூடாது. எனக்கு ரூபிக்கெல்லாம் கொஞ்சம் வச்சிருக்கணும். எனக்கு தெரியும். ஹப்பா, உனக்காக ஒரு 4 பீஸ் வச்சிருக்கேன். இதெல்லாம் எடுத்து ஷேர் பண்ணிக்கோங்க. நானே 4 பீஸ் வச்சா நான் எப்படி சாப்பிடுறேனா? எனக்கும் கொடுங்கப்பா. இந்தாண்டா வச்சுக்கோ. செம டேஸ்டா இருக்கு. லாஸ்ட் ஒரு பீஸ் தான் இருக்கு, அதையும் நான் சாப்பிடுறேன். ஃபுல்லா முடிச்சாச்சு. இன்னும் இந்த கேக் மட்டும் தான் மிச்சம். வந்ததுல இருந்து இந்த கேக் சாப்பிடணும்னா எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. முதல்ல இந்த கேக் என்கிட்ட கொடுங்க, நான் ஒரு பீஸ் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாம் கொடுக்குறேன். பார்க்கும்போதே ரொம்ப சூப்பரா இருக்கு. சாப்பிடலாம். சூப்பரா இருக்கு. இந்த மணி நீயும் சாப்பிடு. இந்த கேக்குன்னு வித்தியாசமாக இருக்கு. இந்த மாதிரிலாம் நான் கேக்கே பார்த்தது கிடையாது. ஃபுல்லாக க்ரீம் வச்சுட்டு தான் பார்த்துருக்கேன். இது க்ரீம் இல்லாத கேக்கு போல். சரி, சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா இருக்கு.
இந்த ரூபி நீயும் சாப்பிடு, உங்க அம்மா தானே பண்ணாங்க. ஆமா ஆமா மணி, நான் வீட்லயே ஒரு கேக் ஃபுல்லா சாப்பிட்டேன், எனக்கு வேண்டாம். இந்தா நீ சாப்பிடு. நான் ஆல்ரெடி சாப்பிட்டேன். நம்ம பிங்கி கிட்ட கொடுத்துடலாம். தேங்க்யூ பா, நான் இந்த கேக் ஃபுல்லா சாப்பிட போறேன். இப்போ இந்த டேபிள் எல்லாத்தையும் ஓரமா வைங்க. நான் உங்ககிட்ட ஒரு கொஷின் கேட்குறேன், நீங்க அதுக்கு ஆன்சர் சொல்லணும். நாங்க ஊரமா வச்சுட்டு சீக்கிரம் क्वेश्चन கேளு, உங்களுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. அதுக்கு முதல்ல எல்லாரும் லைனா உட்காருங்க. எல்லாரும் உட்கார்ந்துட்டோம், கேளு கேளு. சரி கேட்குறேன். ஒரு கார்ல ஒரு பையன் போயிட்டு இருந்தானா. சரி. அவனுக்கு ரொம்ப தண்ணி தாகம் எடுத்துதான். அது மட்டும் கிடையாது, அவன் காலையில இருந்தே சாப்பிடாம இருந்தானா. அதனால ரொம்ப பசிச்சுதான். அவனுக்கு முன்னாடி 3 டோர் தெரிஞ்சுதான். ஒரு டோர்ல சாப்பாடு இருந்துதான், இன்னொரு டோர்ல தண்ணி இருந்துதான், இன்னொரு டோர்ல பப்பி இருந்துதான். அவன் என்ன டோர் திறப்பான்? தண்ணியை தான் அவன் திறப்பான். சாப்பாடை விட தண்ணி தான் ரொம்ப முக்கியம். இல்ல இல்ல, அவன் சாப்பாடு தான் திறப்பான். தண்ணி கூட அப்புறமா வேற யார் பிடிச்சு குடிச்சுக்கலாம். இவங்க 2 பேரும் சாப்பாடு சொல்லிட்டாங்க, தண்ணியும் சொல்லிட்டாங்க. நம்ம என்ன சொல்லலாம்? மிச்சம் இருக்கிறது பப்பி தான், பப்பின்னு சொல்லிடலாம். பப்பி தான் அவன் திறப்பான். நீங்க 3 பேரும் தப்பு தான். அவன் முதல்ல கார் டோரை திறந்தாதானே முன்னாடி இருக்க 3 டோர்ல ஏதாவது ஒரு டோரை திறக்க முடியும். ஐயோ ஐயோ. சரி, நீ இங்க வந்து உட்காரு, நான் உன்கிட்ட ஒரு क्वेश्चन கேக்குறேன், நீ சொல்றியான்னு பார்க்கலாம். நான் இப்போ கேக்குறேன். ஒரு பஸ் ஸ்பீடா போயிட்டு இருந்துதான். அந்த பஸ்ஸுக்குள்ள நிறைய பேர் உட்கார்ந்திருந்தாங்களாம். அந்த பஸ் திடீர்னு பிரேக் டவுன் ஆயிடுச்சாம். அதனால அந்த பஸ் ஓட்டுன டிரைவர் உள்ள உட்கார்ந்திருக்க பாசஞ்சர்ஸ் கிட்ட யாராவது 3 பேர் பஸ்ஸை போய் பின்னால தள்ளுங்கன்னு சொன்னாங்களாம். அந்த டிரைவர் சொல்றதை கேட்டுட்டு உள்ள இருக்க 3 பேர் வெளிய போயிட்டு பின்னால தள்ளுனாங்களாம். ஆனா அந்த பஸ்ஸை தள்ளவே முடியலையாம். ஏன்? பின்னால தள்ளுனா ஏன் தள்ள முடியல? அதான் தள்ள முடியுமே. நல்லா யோசிப்போம். யோசி யோசி, உன்னால கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியாது. கண்டுபிடிக்கிறேன், வெயிட் பண்ணு. நான் கண்டுபிடிச்சிட்டேனே. என்னது? சொல்லு பாப்போம். ஏன்னா அந்த பஸ் ரொம்ப வெயிட்டா இருந்ததா? தப்பு தப்பு, நீ தப்பா சொல்ற. நான் அதுக்கு ஆன்சர் சொல்லட்டுமா? சொல்லு பாப்போம். ஏன் தெரியுமா? அந்த டிரைவர் என்ன சொன்னாரு? பின்னால தள்ள சொன்னாரு. பின்னா என்னது? முடிக்கி போடுற பின்னு. அதனால எல்லாரும் என்ன நினைச்சுக்கிட்டாங்க? நம்ம பின்னால தள்ளணும்னு நினைச்சுக்கிட்டாங்க. அந்த பஸ்ஸை பின்னால தள்ளனா பின்னு வளைஞ்சிருச்சு. இதான் ஆன்சரா? நல்லாதான் இருந்தது. சரி, நான் இன்னொன்னு கேட்குறேன். நீங்க 3 பேர்ல யார் சொல்றீங்களோ உங்களுக்கு ஒரு gift இருக்கு. என்னது கிஃப்டா? நான் சொல்றேன். ஒரு யானைய ஒரு ஃப்ரிட்ஜுக்குள்ள எப்படி வைக்க முடியும்? யானையை ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கணுமா? அதெல்லாம் வைக்கவே முடியாது. இல்ல இல்ல, யானையை வைக்க முடியும். அதுக்கு யானை சைஸ்க்கு ஃப்ரிட்ஜ் பண்ணனும். எனக்கு தெரியலப்பா. அதெல்லாம் தப்பு. ஃப்ரிட்ஜை திறந்து யானையை தூக்கி உள்ள வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடணும். அதே மாதிரி இன்னொரு கொஷின் கேட்குறேன். ஒரு ஜிராஃபை எப்படி ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்க முடியும்? எனக்கு தெரியும். நம்ம ஃப்ரிட்ஜ் ஓபன் பண்ணிட்டு ஜிராஃபை உள்ள வச்சிட்டு க்ளோஸ் பண்ணிரணும். ஆமா அதான். ஆமா, ரூபி சொன்னதுதான். தப்பு. நான் சொல்லட்டுமா? ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணிட்டு உள்ள ஆல்ரெடி அந்த யானை இருக்கும்ல, அதனால யானையை எடுத்து வெளியே வச்சுட்டு ஜிராஃபை உள்ள வச்சுட்டு க்ளோஸ் பண்ணணும். இப்போ யாருக்கும் gift கிடையாது, எனக்கு தான் கிஃப்ட்டு. அச்சிச்சோ வேணாம்ப்பா. சரி, நம்ம 4 பேருக்கும் நான் gift வச்சிருக்கேன், உங்களுக்கு கொடுத்துட்றேன். முதல்ல பிங்கிக்கு தான். பிங்கி, உன்னோட கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணு. பண்றேன் மணி. இது ஒரு பிங்க் கலர் பேக் தானே? என்னோட ஃபேவரட் கலர் பிங்க் தான். அதுக்கு ஏத்த மாதிரி பிங்க் கலர் பேக் சூப்பரா இருக்கு. இத நான் லஞ்ச் பேக்கா கூட யூஸ் பண்ணிப்பேன் தெரியுமா? இது நீ லஞ்ச் பேக்காகவே யூஸ் பண்ணலாம். ஆனால் இது ஆக்சுவலி ஒரு மேக்கப் பேக்கு. மேக்கப் திங்ஸ்லாம் போட்டுக்கலாம். எனிவே, தேங்க் யூ so much பா. ஹை, இதுக்குள்ள எனக்கு பிடிச்ச பிங்க் வித் லாவெண்டர் கலர்ல தொப்பி இருக்கு. ஏய், இந்த தொப்பி போட்டுக்க அப்புறம் நயன்தாரா மாதிரி இல்ல? இதை மட்டும் நயன்தாரா கேட்டாங்க, அவ்வளோதான். சரி, என்ன கலாச்சது தான் போடும்.
புளியங்கொட்டை நீ உன்னோட கிஃப்ட் ஓபன் பண்ணு. ஹை, எனக்கு பிடிச்ச ஃபுட்பால் தான் இருக்கு. थैंक यू மம்மி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிலா ட்வின் கிராஃப்ட் சேனலுக்கு. பாய் பாய்.